This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நாட்டிலேயே அதிகமான வசூல் படைத்த 7 கோடி டூரிஸ்ட் ஃபேமிலி. யோகி பாபு தூக்கி நிறுத்திட்டாரே, சபாஷ். அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு உட்பட பலரும் நடித்து வெளிவந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ரிலீஸ் ஆனதில் இருந்தே பல தரப்பினர் சிறப்பு விமர்சனத்தை இந்த படம் பெற்று வருகிறது. தியேட்டர்களில் ஓடி பிறகு ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுமே இந்த படத்திற்கான வரவேற்பு இன்னும் அதிகமாகிவிட்டது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டு இந்திய சினிமா வரலாற்றில் அதிக லாபத்தை அள்ளி படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. இது குறித்து தகவல்தான் கோலிவுட் வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் மூத்த பத்திரிகையாளர் சேகுவோரு என்ற சேனலுக்கு பேட்டி தந்திருந்தார். அதில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பற்றி பேசிய போது, புலம்பெயர்ந்து வாழ்வது என்றாலும் குடும்பமாக வாழ்வதற்கு, பேச்சிலராக வாழ்வதற்கும் வித்தியாசம் உள்ளது. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. புலம்பெயர்ந்து வந்து இங்கு பழகும்போது சின்ன சின்ன விஷயங்களையும் நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார் டைரக்டர் அபிஷன் ஜீவந்த். மொழி என்பது பெரிய விஷயம் அல்ல, அன்பு மட்டுமே முக்கியம் என்பதை பதிவு செய்துள்ளார். இப்படத்தில் வரும் நாய் கூட அன்பு எங்கிருக்கிறதோ அவர்களையே தேடி வந்து விடுகிறது. யோகி பாபு 3 காட்சிகள் மட்டும் வருகிறார். ஆனால் படத்தை தூக்கி நிறுத்திவிட்டார் என்றே சொல்லலாம். கடைசியில் யோகி பாபுவை காட்டாமல் பிரச்சனைகளை தங்களுக்குள்ளேயே முடித்து கொண்டது போல காட்டியிருப்பது இயக்குனரின் புத்திசாலித்தனம். ஹை பட்ஜெட்டில் எடுக்கப்படும் பல படங்கள் இங்கே மண்ணை கவ்வும் போது இந்த படம் அமைதியாக உள்ளது. பல வருடங்கள் கழித்து குழந்தைகளுடன் பலரும் தியேட்டர்களுக்கு செல்வதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. ஹை பட்ஜெட்டில் எடுக்கப்படும் படங்கள் எல்லாம் மண்ணை கவ்வும் போது குறைந்த நடிகர் நடிகைகளை வைத்து நுணுக்கமான மென்மையான விஷயங்களை 24 வயதே ஆன இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் பதிவு செய்திருக்கிறார். உலக அளவில் இந்த படம் அனைவருக்கும் நல்ல பெயரை பெற்று தரும், அனைத்து விருதுகளும் தகுதியுடைய படம் என்று உயர்வாக பேசியிருந்தார். அதேபோல் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பல்வேறு சேனலுக்கு தந்திருந்த பேட்டியிலும் 1000 கோடி எடுக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்க, அதுக்கேற்ற கதை வேணும் தானே. 500 கோடியில் தக் லைஃப் படத்தை எடுத்துவிட்டு அதில் இமாத்தோண்டு கதையை காணும். ஆனால் வெறும் 4 கோடியில் எடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போதே 75 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. இது 1000 கோடி வசூலிப்பதற்கு சமமாகும் என்றார். இந்த வகையில் அனைத்து தரப்பினரின் ஆதரவையும் பெற்ற படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி அமைந்து வருகிறது. கடந்த மே மாதம் வெளியான இப்படம் தற்பொழுது வரை மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.